Assalamu alaikum all. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி cauliflower 65 or gopi 65. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்னைக்கு 1 full flower of cauliflower எடுத்திருக்கேன். இதில் பாருங்கள், காலிஃப்ளவரில் சம்டைம்ஸ் வந்து குட்டி குட்டி இன்செக்ட்ஸ் புழுலாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இதை வாஷ் பண்ணிப்போம். நான் எப்படி காலிஃப்ளவர் வாஷ் பண்ணணும்னு சொல்லி கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பேன் எடுத்துக்கிட்டேன். பேனில் ஃபுல் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ அதில் வந்து கல்லுப்பு இதில் போட்டுக்கிறேன். தென் ஹல்தி, ½ ஸ்பூன் ஆஃப் ஹல்தி ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அதில் எந்த ஒரு ஏதாவது இருந்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து அது நல்லாயிடும். குட்டி குட்டி புழு எது இருந்தாலும் வந்து அது வந்து செத்துடும். அதனால வந்து நம்ம ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும் நம்மளுடைய ஃபுட்டு. அதனால இப்போ நான் போட்டுக்கிறேன். தென் இப்போ அந்த வாட்டரில் நம்மளுடைய ஃபுல் காலிஃப்ளவர்ஸ் நான் உள்ளே போட்டுக்கிறேன். பாருங்கள், நான் வந்து ஃபுல் போட்டுக்கிட்டேன். ஓகே, எல்லாம் காலிஃப்ளவர்ஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா 2 to 3 minutes நல்லா பாயில் ஆகிடும். ஸோ பாயில் ஆனால் நம்மளுக்கு அது நல்லா ஹைஜீனிக் ஆகிடும். இப்போ வந்து இந்த காலிஃப்ளவர் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ தட் நம்ம இதை எடுத்துடலாம். ஃபுல் வாட்டர் நான் ப்யூரிஃபை பண்ணிவிட்டு தென் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அகெயின் இதை வந்து இப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம இதை மறுபடியும் ரன்னிங் வாட்டரில் ஒரு 2 times நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ வாங்க நம்மளுடைய காலிஃப்ளவர் 65 ஆர் கோபி மஞ்சூரியன் எது வேணால் சொல்லலாம். அது பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவர்ஸ் நான் வாஷிங் ப்ரொசீஜர் உங்களுக்கு காமிச்சிட்டேன். தென் கார்ன்ஃப்ளவர் 1 cup, சால்ட், ஹல்தி, மைதா, சில்லி பவுடர், தென் கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் 1 cup of cornflour, then ½ cup of maida, then idhula 1 spoon, ½ spoons of haldi, then 1 spoons of garam masala, ½ spoons of salt, then 1 spoons of chilli powder, then வந்து 1 spoons of ginger garlic paste நான் ஆட் பண்ணிக்கிறேன். தென் இப்போ இதனால நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணுறேன். ரொம்ப வாட்டரை நம்ம ஆட் பண்ணிட்டா மசாலா வந்து நிற்காது, கீழே கீழே வந்து வெந்துடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பேஸ்ட்டு மாதிரி பாருங்கள், இந்த டெக்ஸ்டரில் பேஸ்ட் மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன். இப்போ வாங்க நம்மளுடைய காலிஃப்ளவரை இதில் டிப் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் காலிஃப்ளவர்லேயும் வந்து அந்த பேஸ்ட் நல்லா அப்ளை ஆகட்டும். பாருங்கள், ஃபுல்லாக நல்லா எல்லாத்துலேயும் நான் மசாலா அப்ளை பண்ணிவிட்டு வச்சுட்டேன். இப்போ வாங்க இதை ஃப்ரை பண்ண. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த கடாயில் வந்து ஃபுல் ஆயில் போட்டாச்சு. இப்போ அந்த ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். தென் நம்மளுடைய காலிஃப்ளவர் தான் உள்ளே போடணும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவரை நான் போடுறேன். பாருங்கள், அது நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. பாருங்கள், நல்லா சூப்பராக ஸ்மெல் வருது. டெலிஷியஸாக இருக்குது. ஸோ சூப்பராக ஃப்ரை கூட ஆகிருக்கு. சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், கலர் கூட சூப்பராக நல்லா ரெட்டாக வந்திருக்கு. இப்போ நான் எடுத்துக்கலாம். ஓகே, எம்மி. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளுடைய காலிஃப்ளவர் சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக, பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.